அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் விரைவில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. எனவே திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியங்க. அதேபோல் கட்டிட பணியில் இருந்த தொய்வு அகல இருக்கு. திட்டங்கள் தீட்டி வெற்றி காண இருக்கீங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் அதிகரிக்குங்க. தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. எந்த ஒரு முயற்சியிலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க. கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் வேலை பார்க்கும் சூழல் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்பொழுது ஒரே இடத்தில் மாறுதல் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் ஒரு நிலையும் உருவாக இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருண கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல் எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல விரயங்கள் என்பது கூடுங்க. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் விருப்பமின்றி கூட இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலை எழுப்பீங்க. சனியும் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்க இருக்கு. மருத்துவ செலவுகள் கூடுங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கன்னிராசினியர்களுக்கு குறிப்பா வரவும் செலவும் இக்காலகட்டங்களில் கிட்டத்தட்ட சரிசமமாகவே இருக்குங்க. இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடம் சூரியன், சுக்கிரன், சனி பகவான் இணைந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது உதவுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிவது காலகட்டத்தினுடைய கடைசியில் பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க முடியும். அதே போல் வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண முயற்சிகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே வரன் அமையும். அதே போல் கணவன் மனைவியிடையே பரஸ்பர வாக்குவாதமும் அந்யோன்ய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் பின்னடைவு ஏற்பட்டு கவலை அளிக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க. அப்படி இல்லை அப்படின்னு இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் நீங்கள் பண நெருக்கடியில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக கடன் கொடுக்க வேண்டும். தற்போதுள்ள கிரகநிலைகளின் போது கொடுத்து உதவும் பணம் திருப்தி கிடைப்பது கடினங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்கும். கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் சூரியன், சுக்கிரன், சனி இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இத்தருணங்கள்ல பணி சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் சிறு ஊதிய உயர்வையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்ப வாய்ப்பு கிடைக்க இருக்குது. இங்கு திரும்பியவுடன் நல்ல பணி ஒன்றையும் அளித்தருள்வார் சனி பகவான். பிரிந்திருந்த குடும்பங்கள்
கிரகங்கள் ஒன்று சேருங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் நல்ல ஒரு லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிய கிளைகள் திறப்பதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் ஆவார். அத்தகைய பெருமையும் சக்தியும் வாய்ந்த சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு. வருமானம் உயர இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கும் புகழ் ஓங்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. நாட்டிய பள்ளிகள் நல்ல அபிவிருத்தி அடையும். குறிப்பா வீணை வயலின் நாதஸ்வர கலைஞர்களுக்கு வருமானம் உயர இருக்கு என்பதை சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் உறுதியாக எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இவர்களது தயாரிப்புகள் மக்களிடையே பிரபலமாகி நல்ல வசூலை பெற்று தருங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் அனைத்து கட்சியினரும் அனுகூலமாக தருணமாக தான் அமைதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பலருக்கு செல்வாக்கு மிகுந்த பிரமுகர் ஒருவருடைய நட்பு கிடைக்க இருக்கு. அந்த நட்பு காரணமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனையாக அமைவது நல்லதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல வித்யாகாரகர் என பூஜிக்கப்படும் புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு பல நன்மைகள் காத்திருக்குதுங்க. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்கு. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்க இருக்கு. பிரசித்தி பெற்ற அந்நிய நாட்டு கல்லூரிகளில் இடம் கிடைக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் பெரும்பான்மையான அம்சங்கள் அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சூரியன் பூமிக்காரகரான செவ்வாயும் என கூறுகிறது அர்த்த சாஸ்திரம். அத்தகைய பெருமையும் புகழும் பெற்ற சூரியனும் செவ்வாயும் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் பெரும்பான்மையான அனைத்து அம்சங்களும் அனைத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் செவ்வாய் குரு ஆகிய மூவர் சாதகமாக சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. குடும்ப பொறுப்பை நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் ஒருபுறம் வந்தாலும் திடீர் விரயங்கள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல தகுதியான இடத்தில் வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாம். மாணவ மாணவியருக்கு கல்வியில் கவனம் தேவை. அதே போல் பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கடன் சுமை குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு சனி ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாம வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.